வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சௌந்தர்யலகரில் இருக்கக்கூடிய 2வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால ராகு தோஷம் ஜாதகத்துல இருந்தா அது நிவர்த்தி ஆகும். அதோட மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இந்த பாடலை படிக்கிறதுனால கிடைக்கும். உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். வாங்க இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். தனி யாம்சம் பாம்சும் தவ சரண பங்கேருக பவம் விரிஞ்சி சஞ்சின் வன் விரசயதி லோகான விகலம் வகத் ஏனம் சௌரி கதமபி சகஸ்ரேன சிரசாம் ஹர சம்ஷுப்தைனம் பஜதி பசிதோ டோலன விதிம். இந்த பாடல்ல ஆதிசங்கர் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா, அம்பாளுடைய திருவடி தாமரைகள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ரொம்ப நுட்பமான துகள்கள் இருக்கு இல்லையா, அந்த துகள்களுக்குரிய மகிமையை இதுல ரொம்ப அழகா குறிப்பிடுறாரு. அதாவது அம்பாளுடைய திருவடிகள்ல இருக்கக்கூடிய அந்த துகள்கள் அதை சேகரிச்சு தான் பிரம்மா இந்த 14 லோகங்களை படைச்சார் அப்படின்னும், ஆதிசேஷனோட உருவத்துல மகாவிஷ்ணுவே அவரோட 1000 தலைகள்ல அப்படி உருவாக்கப்பட்ட 14 லோகங்களையும் தாங்குறாரு அப்படின்னும், இளைய காலத்துல உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறமேலு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலை ருத்ரன் தன்னுடைய உடல் முழுவதும் பூசிக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுறார். அதாவது அம்பாளுடைய திருவடி தாமரையில இருக்கக்கூடிய துகள்களை பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே அதோட மகிமையை உணர்ந்து அதை போற்றி வணங்கி அவங்களுடைய முத்தொழில்களும் செய்யறதுக்கு ஆதாரமாக்கிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாத துகள்களை அதோட மகிமைகளை ஆதிசங்கர் இந்த பாடலை சிறப்பாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை விளக்கமா பார்க்கலாம். தனி யாம்சம் பாம்சும் தவ சரண பங்கேருக பவம். உன்னுடைய திருவடி தாமரைகள்ல இருக்கக்கூடிய மிக நுட்பமான துகள்களை விரிஞ்சி அப்படின்னா பிரம்மா, சஞ்சின்வன் விரசயதி லோகான விகலம் அப்படின்னா இந்த உலகங்களை 14 உலகங்களையும் படைக்கிறதுக்காக உபயோகப்படுத்திக்கிறாரு. 14 உலகங்களையும் அதை வச்சுதான் படைக்கிறாரு. பகத் ஏனம் சௌரி கதமபி சகஸ்ரேன சிரசாம். அதாவது ஆதிசேஷன் ரூபத்துல இருக்கிறவருமே 14 லோகங்களையுமே தன்னுடைய சிரசுல தாங்குறாரு. ஹர சம்ஷுப்தைனம் பஜதி பசிதோ டோலன விதிம். அப்படின்னா பரனாகி ருத்ரனோ அந்த பாத துகள்களை இன்னும் தோளாக்கி விபூதியாக அணியிற முறையை கடைபிடிக்கிறார். அதையே விபூதியாக உடல் முழுவதும் பூசிக்கிறார்.